இப்போது இது ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ யார்கிட்டையாவது வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் ஏற்பட்டுருச்சு, சண்டை கட்டிட்டீங்க அப்படின்னா இது நார்மலான விஷயம், எல்லார் இடத்துலையும் வர்றது தானே. ஆனால் இந்த ஒரு சண்டை நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அதே எமோஷன்ஸ்லேயே வந்து நம்ம போய் தூங்கக்கூடாது. இது தேவையில்லாத பெரிய பேர்டன் ஆகிடும். வரக்கூடிய நாட்களில் இதனால வேறு பிரச்சனைகள் உருவாகும். ஸோ அப்படி உருவாகாமல் இருக்கிறதுக்கு இந்த பேர்டனை நம்மளோட மைண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான சில விஷயங்கள் தான் இது. வாழ்வியல் பரிகாரங்கள் தான். இதில் வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ்னா, இப்போ யார்ட்டையாவது ஆர்கியூமெண்ட் முடிஞ்சிருச்சு வந்துட்டிங்க அப்படின்னா, ஒரு மரமாக இருந்தாலும் ஓகே, மரம் உங்களோட பக்கத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது, போய் மரத்தை டச் பண்ண முடியும்னா டச் பண்ணி ஒரு நிமிஷம் அப்படியே கையை வச்சுருங்க கண்ணை மூடி. அப்படி அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா உங்களோட வீட்டிலேயே இருக்க மரக்கதவோ இல்லை ஜன்னலோ டேபிளோ மரத்தினால ஆன பொருட்களை கையை இப்படி டச் பண்ணி ஒரு 5 நிமிஷம் தான் மேக்ஸிமம், ஒரு நிமிஷமாவது அட்லீஸ்ட் வைங்க. மைண்ட் ரொம்பவே பேலன்ஸ் ஆகும். அப்புறம் உங்களோட கைகளை நல்ல ஜில்லுன்னு இருக்க தண்ணியில் ரன்னிங் வாட்டரில் 2 கைகளையும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதாவது இது ஒரு தனி ரெமெடி, அது ஒரு தனி ரெமெடி. ஸோ 2 கைகளையும் ஜில்லுன்னு வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ பெண்களாக இருந்தாங்க, ஜடை பின்னிருந்தீங்க, கொண்டை போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த முடியெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டு நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு நல்ல காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஆண்களாக இருந்தால் நல்லா ஃபேன் கடியில் போய் உட்காந்து அந்த ஸ்கேல்ப்பில் ஒரு காத்தோட்டமாக படுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கிளாஸும் ஒரு வீட்டில் இருக்க நார்மலான சில்வர் டம்ளரும் ஒரு ஸ்பூனும் எடுத்துக்கோங்க. அதை வச்சு ஒரு நிமிஷம் வந்து அதுலேருந்து சவுண்ட் பண்ணுங்கள். இல்லை இப்படி சுற்றுங்க, இல்லை ஸ்பூனையும் கிளாஸையும் தட்டுனா ஒரு சவுண்ட் வரும்ல, அந்த சவுண்ட் வந்து ஒரு நிமிஷம் பண்ணுங்கள். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட மைண்டில் சில பிரச்சனைகளுக்கு அப்புறம் வந்து ரிப்பீட்டடாக அந்த விஷயம் ஓடிட்டே இருக்கும். அந்த பேட்டர்னை பிரேக் பண்ணி நம்மளோட மைண்ட் பேட்டர்னை மாற்றுறதுக்காக இந்த சவுண்டை நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய வழி. இது பண்ணி பாருங்கள், மைண்ட் அப்படியே லைட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் சாயங்கால நேரத்தில் வீட்டில் இருந்து வெளியே போய் மேற்கு டைரக்ஷனில் நீங்கள் ஒரு நடந்து ஒரு வாக்கிங் போனாலும் ஓகே, இல்லை மேற்கு பகுதியை பார்த்து ஒரு 5 நிமிஷம் நின்னாலும் ஓகே. ஏன்னா சன்செட் ஆகக்கூடிய டைம், நீங்கள் சன்செட் பார்க்கக்கூடிய ஒரு டைரக்ஷனில் நின்று கொஞ்ச நேரம் அப்படியே பார்க்குறப்போ அந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்மளை விட்டு ரிலீஸ் ஆகும். தேங்க்யூ.